ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 30/1/2026 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 16ஆம் தேதி. நாள் மேலோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:28 வரை மிருக சீரிடம், பின்பு திருவாதிரை. இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சூரிய உதயம் காலை 6:36 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, மாணவர்களுக்கு விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வாழ்வில் வளம் சேர்க்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. மனநிறைவு உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. வெளிவட்டாரத்தில் புது பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் அமைதியா இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறலாம். மிதுனராசி அன்பர்களே, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சூரிய நமஸ்காரம் செய்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வருமானம் அதிகரிக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து வர நன்மை உண்டாகும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி என்பர்களே, பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். இழந்ததை திரும்ப பெறுவீங்க. உறவினர்களின் வருகை இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். தந்தை வழி உறவுகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கல்வி தடைகள் நீங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு செய்யலாம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் தடைகள் தாண்டி வெற்றி பெறுவீர்கள்.
சிம்மராசி என்பர்களே, நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். பணத்தை சேமித்து வைப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் சில சவால்கள் வரலாம். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்தால் நன்மை உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு ஒரு குரு பகவானின் அருள் கிடைக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. கன்னிராசி என்பர்களே, மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களை நம்பி எதையும் ஒப்படைக்க கூடாது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் சிக்கல் ஏற்படக்கூடும். கடன் வாங்கும் சூழல் உருவாகும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய மனக்குழப்பம் நீங்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரமா இருக்கும். பணவரத்து கூடும். நிதி நிலைமை மேம்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளி. தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி என்பர்களே, வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கடினமா உழைக்க வேண்டி வரலாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்ல சேமிப்பு செய்ய முடியும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் யோகம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். பணவரவு அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை அளிக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். விருச்சிக ராசி என்பர்களே, சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். பழைய கடனை முழுமையாக அடைத்து நிம்மதி அடைவீர்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். விநாயகப் பெருமான் வழிபாடு நிம்மதி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சீரா இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபார தடை நீங்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி என்பர்களே, பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வரும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. திருமண வாழ்க்கை, காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல பலன் தரும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடும். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் வரலாம். புதிய வேலை அல்லது தொழில் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். மகர ராசி என்பர்களே, புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வரலாம். பழைய கடன்கள் தீரும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் புரிதல் இருக்கும். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் நிலவும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கலாம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கும்பராசி என்பர்களே, பண இழப்பு ஏற்படக்கூடும். வேலையில கவனமாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவி கடையில் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க. சுபகாரியங்களில் ஈடுபடுவீங்க. கும்பராசி சதயம் நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மீன ராசி என்பர்களே, கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி கடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளி. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை.
மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபட்டு வர வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். தூக்கம் மற்றும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்மீக குறிப்புகள். ஏன் கும்பாபிஷேகத்தின் போது கும்ப நீரை தலையில் தெளிக்கிறார்கள்? அதற்கான விளக்கம் கொடுக்க முடியுமா அன்பர்களே? கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இறைவனுக்கான திருப்பணி. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற போது இறைவனுக்கு அருட்சக்தி பெருகுகிறது. அதற்காக வேதியர்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள் ஒன்றிணைந்து இறைவனுக்குரிய மந்திரங்களை, வேத ஒலிகளை ஒலிக்கிறார்கள். அந்த வேத ஒலிகளின் மூலமாக அந்த குடங்களிலே இருக்கக்கூடிய நீர் அதற்கு சக்தி பெருகுகிறது. ஆகவே இந்த சக்தி செறிவூட்டப்பட்ட அந்த நீர் இருக்கிறதே, அந்த நீரை கொண்டுதான் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதனுடைய அருள், அந்த சக்தி ஊட்டப்பட்ட அந்த நீர் என்பது இறைவனுடைய அருள் நீராக பொழுது மாறிவிடுகிறது. எப்படி வீட்டிலே நாம் சமைக்கக்கூடிய ஒரு சாதாரண சமையல் என்பது இறைவனுக்கு படைக்கப்பட்ட உடனே அது பிரசாதமாக மாறிவிடுகிறதோ, அதை போல அந்த நீர் இருக்கிறதே, வேத மந்திரங்கள் ஒலித்து அதற்கு சக்தி ஏற்றப்பட்ட உடனே அது மிக அதீத சக்தி வாய்ந்ததாக மாறப்படுகிறது. இறைவனுடைய அருள் நிரம்பியதாக ஆகிறது. ஆகவே அந்த நீரை நம்முடைய தலையிலே தெளிக்கிறார்கள். அந்த நீரையினுடைய தலையிலே வாங்குவதன் மூலமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தலை எழுத்து, நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவைகள் நீங்கும். அந்த நேரத்திலே இறைவனை வேண்டிக் கொள்கிற போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.